ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகா சேவி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன் கவர்மெண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது வகுப்பு சான்றிதழ் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சகா சேவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றி நம்ம ஒரு 3 வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ. இதில் வந்து பேசிக்காக வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்காக வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன். 2வது வீடியோவில் வந்து அந்த கம்யூனிட்டி காஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். எதுக்காண்டு அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சந்தேகம் இருக்கும். அப்பா ஒரு கம்யூனிட்டி, அம்மா ஒரு கம்யூனிட்டி, நீங்கள் வந்து டோட்டலாகவே நீங்கள் வேறு கம்யூனிட்டி மாற்றுறீங்க அப்படின்னா, ஸோ நிறைய வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி வந்து நம்ம ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம். 3வது வீடியோ என்னது அப்படின்னா, டாக்குமெண்ட் அப்லோட் ப்ரொசீஜர் டீட்டெயில்ஸ். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் யாருக்கு எந்தெந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் 3வது வீடியோவில் சொல்லுவேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து டவுட் இருக்குதோ நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பேசிக்காக நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பயனாளர் உள்ளளவு அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சிட்டிசன் ஐடி இருந்துச்சு அப்படின்னா அதோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து நியூ யூசர் அப்படிங்கிறத வந்து கொடுத்து நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண பாருங்கள். அது வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படிங்கிறதுல வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதை கிளிக் பண்ண உடனே அதில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் லிங்க்கை வந்து உங்களால் தேட முடியல அப்படின்னா பக்கத்துலேயே சர்ச் பாக்ஸ் இருக்குது. அதிலே வந்து கம்யூனிட்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த லிங்க் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் லிஸ்ட் எல்லாமே இதிலே இருக்குது. பேமெண்ட்டுக்குள்ள டீட்டெயில் எல்லாமே இதிலே இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து ப்ரொசீட்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ப்ரொசீட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து மேலே வந்து ரெஜிஸ்டர் கேன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி கேன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா ஆதார் நம்பர் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ரெஜிஸ்டர் கேன் கொடுத்து நீங்கள் வந்து கேன் நம்பரை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரெஜிஸ்டர் கேனை வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் உங்களோட ஆதார் நம்பரை வந்து நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குது. இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி கேன் நம்பர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்து ஷோ ஆயிரும். உங்களோட கேன் நம்பர், நேம், உங்களோட அப்பா பேர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே அதில் வந்து ஷோ ஆயிரும். ஓகே, இப்போ அந்த பாக்ஸை கிளிக் பண்ண உடனே கீழே வந்து ஒரு 3 பாக்ஸு காட்டுது. ப்ரொசீட், எடிட் கேன் டீட்டெயில், சேவஸ் நியூ அப்படின்னு 3 ஆப்ஷன் காட்டுது. நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட கேன் டீட்டெயிலில் உள்ளே இருக்கிற டீட்டெயில் வந்து எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு வந்து எடிட் கேன் டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தாலுமே எடிட் கேன் டீட்டெயில் கொடுத்து உங்களோட கேன் நம்பரில் உள்ள இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் ப்ரொசீட் கொடுக்க பாருங்கள். சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ப்ரொசீட் கொடுத்த உடனே உங்களோட கேன் நம்பரில் இருக்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே இதில் வந்து ஷோ ஆயிரும். இதில் வந்து கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட கம்யூனிட்டி, உங்கள் ஃபேமிலியோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து என்ன கம்யூனிட்டி வேணுமோ அந்த கம்யூனிட்டி டீட்டெயிலுமே அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இதை பற்றி தான் நம்ம வந்து 2வது வீடியோவில் வந்து சொல்கிறோன்னு சொல்லியிருக்கோம். எதுக்குன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சந்தேகங்கள் இருக்கும். அப்பா வந்து ஒரு காஸ்ட்டாக இருக்கும், அம்மா வந்து ஒரு காஸ்ட்டாக இருக்கும், இல்லாட்டி 2 பேரோட காஸ்ட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்னொரு காஸ்ட்டுக்கு நீங்கள் மாறுறீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. இதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே 2வது வீடியோவில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போதைக்கு பேசிக்காக மட்டும் நான் இதில் வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போது உங்கள் அம்மா அப்பாவோட கம்யூனிட்டி டீட்டெயில் வந்து இதில் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அம்மா அப்பா 2 பேருமே ஒரே காஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அதே டீட்டெயில் வந்து அதே கொடுங்க. இல்லாட்டி அப்பா ஒரு காஸ்ட்டு, அம்மா ஒரு காஸ்ட்டு இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் கம்யூனிட்டின்னு இருக்குது. அதில் வந்து அம்மாவோட கம்யூனிட்டி வேணுமா, அப்பாவோட கம்யூனிட்டி வேணுமா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கேட்கும். அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு ரெஜிஸ்டர்ட் காஸ்ட்டில் வந்து அம்மாவுக்கு வேறு கம்யூனிட்டி காஸ்ட்டு வந்து காட்டும், அப்பாவுக்கு வந்து வேறு கம்யூனிட்டி காஸ்ட்டு காட்டும். ஸோ அதனால் எந்த காஸ்ட்டு வேணுமோ அந்த இது நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ கம்யூனிட்டி டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி காஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து எந்த ஒரு பாக்ஸுமே வந்து ஷோ ஆகாது. இப்போ பிசி, எம்பிசி, டிஎன்சி அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்கவுங்களோட காஸ்ட் டீட்டெயில் வந்து கொடுத்து முடிச்சோன்னே கீழே வந்து எஸ்ஆர் நோ அப்படின்னு ஒரு பாக்ஸு காட்டும். அதில் வந்து நோனுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அது எதுக்காக அப்படின்ட்டு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லுவோம். நீங்கள் அதையும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கொடுத்து முடிச்சோடனே கீழே வந்து சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வந்து சப்மிட் கொடுங்க.
ஓகே, இப்போ சப்மிட் கொடுத்த உடனே டாக்குமெண்ட் அப்லோட் பேஜ் போயிட்டு இப்போ நீங்கள் யாருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து எனி அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்கு. அதில் வந்து ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு ரெண்டையுமே நீங்கள் வைக்க வேண்டியது இருக்கும். ரெண்டுமே தனித்தனியானாலும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கணும். இல்லாட்டினா ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மெர்ஜ் பண்ணி பிடிஎஃபாக கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த 200 கேபிக்கு உள்ளே தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பாவோட கம்யூனிட்டி இல்லாட்டி அம்மாவோட கம்யூனிட்டி, அப்படி இல்லாட்டினா சிப்ளிங்ஸ், அதாவது கூட பிறந்தவங்களோட கம்யூனிட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள். இந்த இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட டாக்குமெண்ட் அப்லோட் ப்ரொசீஜர் டீட்டெயில் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 3வது டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சோன்னா லாஸ்ட் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகன் கேட்டிருக்கு. அது எப்படி டவுன்லோட் பண்ணுது அப்படின்னா கீழே வந்து டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிரும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதில் கையெழுத்து போட்டு அந்த டாக்குமெண்ட் தான் நீங்கள் ஏற்றுற மாதிரி இருக்கும். இப்போ 3வதுல வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுல வந்து ஃபாதர் கம்யூனிட்டி அதெல்லாம் கேட்டிருக்கு. இப்போ என்கிட்ட டிசியும் இருக்குது, அப்பாவோட ஜாதி சான்றிதழும் இருக்குது. ஒரே இதில் வச்சா அந்த சைஸ் வந்து அதிகமாகுது, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தனித்தனியாக கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதில் சூஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பரில் 3ன்னு போடுறீங்களா, ஒரு வாட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்க. 2வது தடவையும் நீங்கள் அதே கம்யூனிட்டி வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் நம்பர் 4ன்னு போடக்கூடாது, 3ன்னு தான் போடணும். ஸோ அதோட டாக்குமெண்ட் நம்பர் எதுவோ அந்த டாக்குமெண்ட் நம்பர் தான் நீங்கள் அதில் போட வேண்டியது இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கடுத்து அப்லோட் பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து மேக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கான பேமெண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஒப்புகை சீட்டு வந்து ஒன்று டவுன்லோட் ஆயிரும். அதுக்கடுத்து அந்த ஒப்புகை சீட்டில் இருக்கிற அந்த அப்ளிகேஷன் நம்பரை காப்பி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து வந்துச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். இதுக்கான அடுத்த வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். காஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து எப்படிலாம் போடலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் அண்ட் டாக்குமெண்ட் ப்ரொசீஜர் டீட்டெயில் பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சகா சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ.